பேச்சுலர்ஸ் சமையல் தெரியாதவங்க கிட்ஸு அடால்ட்டு யாராக இருந்தாலும் துவரம்பருப்பு சிம்பிள் ரெசிபி எப்படி நான் கடையிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து அரை சட்டி அளவு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா வேகறதுக்காக. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் தக்காளி நல்லா வெடித்து வெந்துருங்க. அதுக்கப்புறம் தனியாக வந்து நீங்கள் தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து தக்காளி நல்லா வெடித்து வெந்ததுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிற பருப்பை வந்து தண்ணி வடிச்சிட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து தண்ணி வடிச்சிட்டு அந்த பருப்பு வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டோம். தக்காளி பழத்து கூட சேர்த்து சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேக விடுங்க. மூடி போடாமல் வேக விடுங்க. மூடி போட்டால் பொங்கி வந்துடும். அதனால் சிம்மில் வச்சு தக்காளி பழத்து கூடயே ஊற வச்ச பருப்பை வந்து தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்து 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா பூவாட்ட வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இடித்த பூண்டு 4 பல் பூண்டு எடுத்து நல்லா நசுக்கி அந்த பருப்பு கூடயே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை உருகி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா ஃப்ளேவர் வரும். வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு வாணலியில் தேவையான அளவு தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி சீரகம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து தேவையான அளவு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பெரிய வெங்காயம் வேணுங்கிறவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிப்பொடியாக அரிஞ்சு அதுக்குள்ளேயே போட்டு 4 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 கிள்ளி 4 வரமிளகா சேர்த்துனா உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். பருப்புக்கு தேவையான 4 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை வந்து பருப்புக்கு தேவையான அளவு உப்பு தாளிப்புலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வந்து வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் எடுத்து இந்த வெந்த பருப்பு கூட வந்து கொட்டிடுங்க. கொட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கடைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு துவரம்பருப்பு ரெடி. வா இங்கே பாருங்கள், நல்லா சுட பார்த்திங்களா, நல்லா பூவாட்ட வெந்துடுச்சு இல்லையா. தண்ணி வேணுன்னா வடிச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த தண்ணி கூடயே சேர்த்து தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சிட்டு அந்த தண்ணி இது கூடயே ஊற்றிடுங்க. ரசத்துக்கு வேணும்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா பருப்பு தண்ணி வெந்ததுக்கப்புறம் பருப்பு தண்ணி வந்து அதிகமாக அதை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு தாளித்து இதில் கொட்டி நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பாட்டம் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, ஆம்லேட், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பணியாரம், அப்புறம் சாதம் இந்த மாதிரி வந்து வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. துவரம்பருப்பு சிம்பிள் ரெசிபி. என்னென்ன சேர்த்தேன்னு நான் சிம்பிளாக ரீகேப் சொல்கிறேங்க. அதாவது நல்லா அரை சட்டி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி போட்டு நல்லா வந்து வேக விட்டுருங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தனியாக வந்து 3 டம்ளர் தேவையான அளவு பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி அப்படியே சேர்த்துட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கரைச்சி தண்ணி வடிச்சிட்டு அந்த துவரம்பருப்பு வந்து அந்த வெந்த தக்காளி கூட கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் கரைச்சி பார்த்திங்க அப்படின்னா பருப்பு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் 4 பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது கடையில் அந்த கருவேப்பிலையும் பூண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் தண்ணி தனியாக எக்ஸ்ட்ரா இருக்குங்க. அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இடித்த பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறம் தனியாக வாணலியை வச்சு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை சேர்த்துடணும், ஆப்ஷனல் தாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு பருப்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எடுத்து பருப்பு கூட வந்து கொட்டிடுங்க. கொட்டி இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருப்பீங்களா, பருப்பு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாட்டர் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து ரசத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த பருப்பு கடைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து காரத்துக்காக நான் வந்து மிளகாத்தூளோ சாம்பார் தூளோ சேர்த்துலங்க. 4 வரமிளகா கிள்ளி அந்த வெங்காயத்துக்கூடையே தாளித்து எடுத்து பருப்பில் கொட்டி இப்போ வந்து நல்லா கடைஞ்சிட்டேன். இது வந்து சிம்பிள் துவரம்பருப்பு
ரெசிபி யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இதில் வந்து பூண்டு இடித்து சேர்த்துனீங்கனாலும் கருவேப்பிலை சேர்த்துனாலும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெறும் தண்ணியில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி தக்காளி சேர்த்து நல்லா வெடிச்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் துவரம்பருப்பு போட்டிங்கன்னா விளக்கெண்ணெய் ஊற்றினாலும் சீக்கிரம் வெந்துரு. 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க, மூடி போடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கி வந்துடும். சிம்மில் வச்சு மூடி போடாமல் இங்கே துவரம்பருப்பு வந்து சிம்மில் வச்சு மூடி போடாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் நல்லா குக் ஆயிரும். நல்லா பூவாட்டு குக் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தாளித்து சேர்த்து தண்ணி வடிச்சதுனால வடிக்கல இல்லைன்னா அப்படியே வச்சு கடைஞ்சிங்கன்னா சிம்பிள் துவரம்பருப்பு ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.